புரட்டாசி மாதம் போயிட்டுருக்குதுல, அதனால் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா அங்கே தீபம் ஏற்றி அந்த மலையில் பார்த்திங்கன்னா பெருமாள் சாமி இருக்குது. அதனால் தீபம் ஏற்றி பார்த்திங்கன்னா சாமி கும்பிடுவாங்க. அதனால் நாளைக்கே இந்த விளாக் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஸோ நாளைக்கு டைம் கிடைக்காது நைட்டில், அதுவும் இல்லாத கேமராவில் கேப்சர் பண்ண முடியுதுங்க வீடியோ. அதனால தான் நான் இப்போ ஒரு வீடியோ போட்டுறேன். நாளைக்கு நைட்டு நடக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பாக எடுத்து போட்டுறேங்க. ஸோ அந்த மலையில் என்னென்ன இருக்குது, அங்கேருந்து நிறையா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன், வாங்க போகலாம். ஸோ மக்களை மறக்காமல் நம்ம கார்த்தி பவர் ரைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகவே போயிட்டுருக்குது. சொல்லப்போனால் 70 சப்ஸ்கிரைப் தான் இருக்குது. ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் முடிஞ்சளவுக்கு நான் வீடியோ போடுறேன், ஏன்னா என் மேலே தான் தப்பு. ஸோ என்னால் வீடியோ ஒழுங்காக கொடுக்க முடியல, ஒழுங்காக குவாலிட்டியான வீடியோ கொடுக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக கொடுக்குறேன். ஸோ சுசுகி மேக்ஸ் சென்டரில் தாங்க நம்ம சுசுகி மேக்ஸ் சென்டரில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த வண்டி தான். ஸோ பக்கத்தில் வந்தாச்சுங்க, மலைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் ஒரு 200 மீட்டர் தாங்க இருக்கும். ஸோ அந்த மலையிலேருந்து பார்த்தா சூப்பராகவே இருக்கும், நிறையா வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும், அங்கேருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நாளைக்கு நைட்டு சாமி கும்பிட்ற அந்த கிளிப்பு அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து இதில் போடுறேன். இப்பொழுதுக்கு அந்த மலையை ஒண்டி உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேங்க. ஸோ மக்களே, நான் இப்போ இந்த ரூட்டில் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வரேன். நாங்கள் போகும்போது முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மண் ரோடாக தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தார் ரோடு போட்டுருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. ஆனால் அந்த மலைக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கல் ரோடு வந்துருங்க. மேலே வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் மேடு தான், வண்டி பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் மேடு தான். ஸோ ஏற்றுறது தான் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு ரோடு நல்லா தான் இருக்குது. இன்னும் ரொம்ப கல்லாக இதாக இருந்தது. ஸோ நிறைய இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க, கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க அப்படியே நம்ம வண்டி ஏற்றலாம். நான் பார்த்தாச்சிங்க. ஸோ மயில் பாருங்கள், மயில் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? இருங்க கிட்ட போகிறேன். ஸோ நம்ம வண்டி கீழே இருக்குது, கிட்ட போனால் பரவாயில்ல. ஆனால் அதுக்காட்டி பறந்து ஓடிட்டுங்க, கீழே குதிச்சிடுச்சு. போயிடுச்சுங்க. மக்களே மேலே வந்தாச்சுங்க. நம்ம வண்டியை பார்த்திங்கன்னா இங்கே நிறுத்தியாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேங்க் எல்லாமே புதுசாக இப்போ ரெடி பண்ணியிருக்காங்களா அதுங்க. இதெல்லாம் தண்ணி இங்கே இருக்காது பார்த்திங்கன்னா, இப்போ ரெடி பண்ணியிருக்காங்களா அது தண்ணி கீழேருந்து வருதுங்க. ஸோ நான் சொன்ன அந்த தீபம் ஏற்றுற கம்பம் பார்த்திங்கன்னா இதுதான். சாமி பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாம் கோயிலுக்கு வரவங்க பார்த்திங்கன்னா மழை வந்ததுன்னா தங்கறதுக்கு பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா முன்னே பண்ணிட்டாங்க. இதுதான் கோவில், நாங்கள் காமிக்கிறேன். இதுதான் பெருமாள் சாமின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு தெரில ஒழுங்கா. இதுதாங்க சாமி. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு எது சூப்பராக இருக்குன்னா வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே ஒரு கோயில் காமிச்சிடல, அதே மாதிரி இங்கே ஒரு சாமி இருக்குது, ஆனால் இதோட பேர் எனக்கு தெரியல, இந்த சாமியோட பேர். ஸோ அடுத்தது இங்கேருந்து பார்த்தா ஒரு வியூ பாயிண்ட், இந்த இது மேலே நின்று பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அடுத்தது அந்த பாறை மேலேங்க, அந்த பாறை மேலே உங்களுக்கு இருந்து நின்று காமிக்கிறேன். ஸோ அடுத்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துமலை முருகன் கோயில் தெரியுங்க, ஆனால் கேமராவில் ஒழுங்காக தெரியுமான்னு தெரியல. இங்கேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஸோ அதையும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது இல்லைங்க. ஸோ சின்ன கரடு தான் சொல்லப்போனால், இங்கேருந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதுதான், இதை பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன கரடுன்னு தான் சொல்லுவோம். மயில் வேறு இந்த அடி தாவிக்கிட்டு இருக்குதுங்க. அதாங்க இந்த இடத்துல நின்று நம்ம சுசுகி மேக்ஸ் சென்டரை பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணோம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா எப்படியே ஃபுல்லாக எடிட்டிங் பண்ணி முடிச்சு வீடியோ அப்லோட் பண்ணும்போது இதில் டிலீட் பண்ணிட்டேன். அதனால் ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்த்திங்கன்னா டிலீட் ஆகிடுச்சிங்க. இந்த மலையில் தாங்க நம்ம அந்த வீடியோ பண்ணோம். ஸோ அடுத்தது இங்கேருந்து வாங்க முத்துமலை முருகன் கோயிலை பார்ப்போம். இங்கேருந்து பார்த்தா தெரியும், வாங்க போய் பார்ப்போம்.
மக்களே உங்கள் ஊர்லேயே இதே மாதிரி கோவில் இருக்குது, நாங்களும் இந்த மாதிரி ஏன் நீங்கள் அந்த மாதிரி சொன்னாலே ரொம்ப க்ரௌடாக இருக்கும். நைட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி அப்படின்ட்டு கிடையாது. ஸோ அதனால தான் இருக்கிறது எல்லாமே சின்ன கிளிப்பாக எடுத்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். ஓம் நமச்சிவாய.